Hi guys, இன்னைக்கு நம்ம வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பார்க்க போகிறோம். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு கிளாஸ்லேயுமே சேம் மெத்தட் நேம் சேம் பேராமீட்டர் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங். அப்போ எந்த இதை வச்சு கால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, எந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அது பேஸ் பண்ணி அதோட மெத்தட் கால் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கிளாஸில் வந்துட்டு நீங்கள் பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட மெத்தட் வந்து ரன் ஆகும். சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சைல்டு கிளாஸோட மெத்தட் ரன் ஆகும். ரெண்டுத்துலேயுமே சேம் மெத்தட் நேம் தான் இருக்கும், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் வந்து 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சைல்டு, பேரண்ட்டு, மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது பேரண்ட் கிளாஸில் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து பேரண்ட் கிளாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மெத்தட் தான் சைல்டு கிளாஸ்லேயும் தேவைப்படும். ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சைல்டு கிளாஸில் போயிட்டு எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பேரண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஸ் நான் எதுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ டிக்ளேர் பண்ண போகிற மெத்தட் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸில் இருக்குது, ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து இதுக்குள்ளே அந்த மெத்தடை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த சிஸ்அவுட்குள்ளே வந்து சைல்டு கிளாஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா டிஃபரன்ஸ் தெரியணும், அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன் சைல்டு கிளாஸ். ஓகே, டபுள் கோட்ஸ் மிஸ் ஆகுது. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் நான் மெயின் மெத்தட் போயிட்டு சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சைல்டு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ சைல்டு ஆஃப் அப்படின்னு கொடுத்து இப்போது ஓபிஜே டாட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் நேம் காமிக்கும். நான் வந்து மெத்தட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வருதா? இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் வரும்னா சைல்டு கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்க மெத்தட் வரும். விச் மீன்ஸ் சைல்டு கிளாஸ் அப்படின்ற அவுட்புட் வரப்போகுது. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டானு பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தோன்னா சைல்டு கிளாஸ் அப்படின்னு வருதா? இது ஏன் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பேரண்ட்லேயும் இருக்குது சைல்டுலேயும் இருக்குது. பட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது பேரண்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். பேரண்ட் obj is equal to நியூ பேரண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும்னா பேரண்ட் கிளாஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்டுக்குரிய ஆப்ஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட் கிளாஸ் மெத்தட் வந்து நமக்கு ரன் ஆகுது. இப்போது இன்னொன்று இருக்குது. பேரண்ட் obj is equal to நியூ சைல்டு ஆஃப் அப்படின்னு கொடுத்தா என்ன ரன் ஆகும்? பேரண்ட் obj is equal to நியூ சைல்டு ஆஃப்னு இருக்கா, லாஸ்ட் சைல்டில் தானே எண்ட் ஆகுது. ஸோ வந்து சைல்டு மெத்தட் கால் ஆகும். இதில் ரெஃபரன்ஸ் வந்து சைல்டு கிளாஸ்க்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சைல்டு கிளாஸ் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ சைல்டு obj is equal to நியூ பேரண்ட் ஆஃப் அப்படின்றது பாசிபிளா அப்படின்னு பார்க்கலாம். எரர் காமிக்குது, கம்பைல் டைம் எரர். ஏன் அப்படின்னா ரியல் டைம் சினாரியோவில் ஒரு பேரண்ட் வந்து சைல்டாக மாற முடியுமா? முடியாது. நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். என்ன அப்படின்னா 3 சினாரியோ பார்த்தோம். பேரண்ட் ob இஸ் ஈக்குவல் டு நியூ பேரண்ட் ஆஃப், இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகே, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். பேரண்ட் கிளாஸ்லையும் சைல்டு கிளாஸ்லையும் சேம் மெத்தட் நேமோட தான் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்க போகுது. பட் அதோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போது ஓபி டாட் மெத்தட் நேமை கால் பண்ணும்போது பேரண்ட் கிளாஸ் மெத்தட் தான் ரன் ஆகும். செகண்ட் சினாரியோ வந்துட்டு சைல்டு ஓபி இஸ் ஈக்குவல் டு நியூ சைல்டு ஆஃப் அப்படின்னு பார்த்துருப்போம். நியூ சைல்டு ஆஃப் இதில் வந்துட்டு சைல்டு கிளாஸ் மெத்தட் ரன் ஆகும். சைல்டு கிளாஸ் மெத்தட். நெக்ஸ்ட் சினாரியோ பேரண்ட் ஓபி இஸ் ஈக்குவல் டு நியூ சைல்டு ஆஃப் அப்படின்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு நியூ சைல்டு ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து என்னன்னா சைல்டு கிளாஸ் மெத்தட் வந்து ரன் ஆக போகுது. சரிங்களா? அப்போது இந்த 3லையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நியூக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கோமோ அதோட மெத்தட் தான் ரன் ஆகுது. அப்போது நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் உங்களோட ரைட் சைடில் என்ன கிளாஸ் கொடுத்துருக்கீங்களோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரன் ஆக போகுது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஸ்டாட்டிக்காக கொடுத்துக்கிறேன். சரியா? சைல்டு மெத்தடையும் ஸ்டாட்டிக்காக மாற்றிடுறேன். பேரண்ட் மெத்தடையும் நான் வந்து ஸ்டாட்டிக்காக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
இப்போ இதுல ஸ்டாட்டிக்னு கொடுத்ததுமே சைல்டுல வந்துட்டு எரர் காமிக்குது. என்ன காமிக்குது? ஸ்டாட்டிக் மெத்தட் cannot be overridden அப்படின்னு காமிக்குது. இதுல இருந்து கன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக்கா இருந்துச்சுன்னா அதை வந்து ஓவர் ரைடு பண்ண முடியாது. எப்பவுமே நான் ஸ்டாட்டிக் மெத்தட் மட்டும்தான் ஓவர் ரைடிங் பண்ண முடியும். தேங்க்யூ.